இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது அன்னை மரியாவை அரசியாக கொண்டாடுகின்றது. அன்னை மரியாவை அரசியாக நாம் ஏற்று அதை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெபமாலைகளிலும் நாம் மகிமை நிறை தேவ ரகசியத்தில் 5வது தேவ ரகசியமாக அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை நாம் நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த ஒரு நாளை திருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளானது சரியாக அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்த 8வது நாளிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு சென்றார். அவர் சென்ற 8ஆம் நாள் இன்று அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் விவிலியத்தினுடைய அடிப்படையிலே திருவிழாவை பார்த்தோம் என்றால், யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்விலே அரசர்கள் அவர்களுடைய அன்னையை தான் அரசியாக அந்த அரண்மனையிலே வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு அரசரும் தன்னுடைய மனைவியை அரசியாக வைக்காமல் தன்னுடைய தாயை தான் அரசியாக அவர்கள் அங்கே அவர்களுடைய வலப்புறத்திலே அமர்த்தி இருந்தார்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 அரசர்கள் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனத்திலே சாலமோன் அரசர் தன்னுடைய அரியணையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே அவருடைய தாயானவள் அந்த அரண்மனைக்கு வருகின்றார். வருகின்ற பொழுது சாலமோன் அரசர் எழுந்து நின்று தன்னுடைய தாயை வணங்கிவிட்டு அதன் பிறகு தன்னுடைய தாய்க்கு என்ன வேண்டும் என்று கேட்டுவிட்டு அவரை தன்னுடைய அரியணையுடைய வலப்பக்கத்திலே அமர வைக்கின்றார். ஆக அதுதான் ஒரு அரசன் தன்னுடைய தாயை அரசியாக தன்னுடைய வலப்பக்கத்திலே அமர வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். அது மட்டுமல்லாமல் நிறைய இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக ஒரு அரசர் தன்னுடைய அன்னையை தான் அரசியாக அமர்த்தியிருந்தார்கள். எந்த ஒரு தேவையான அறிவுரைகள் பெறுதலாக இருந்தாலும் சரி, மற்ற எதுக்காக இருந்தாலும் அவரிடத்திலே அவர்கள் ஆலோசித்து கலந்து முடிவுகளை எடுத்து கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் என்பதாலும் ஆண்டவர் இயேசு அரசர் என்பதாலும் அன்னை மரியாவை நாம் அரசியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாம் புதிய ஏற்பாட்டிலே திருவெளிப்பாட்டு நூலிலும் அன்னை மரியாள் அரசியாக இருக்கின்றார் என்பதற்கான ஒரு சான்று இருக்கின்றது. திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்திலே அன்னை மரியாவை பற்றிய குறிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3 வசனங்கள் வரை வாசித்தோம் என்றால் அதிலே விண்ணுலகிலே ஒரு மிகப்பெரிய அடையாளம் ஒன்று தோன்றிற்று. அதிலே ஒரு பெண்மணியானவள் இருக்கின்றார். அவர் கதிரவனை ஆடையாக கொண்டிருக்கின்றார். அந்த ஆடையானது ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலாவானது அவருடைய காலடியில் வீற்றிருக்கின்றது என்றும், அது மட்டுமல்லாமல் 12 விண்மீன்களை அவர் முடியாக சூடியிருந்தார் என்று அன்னை மரியாவை பற்றி குறிப்பானது கொடுக்கப்படுகின்றது. விண்ணுலகிலே 12 விண்மீன்களை கொண்ட முடியை அவர் சூடியிருந்தார் என்றும், நிலா அவருடைய காலடியில் இருந்தது என்றும், அதே நேரத்தில் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் என்ற அந்த குறிப்புகள் அன்னை மரியாள் அரசியாக இருக்கின்றார் என்பதற்கான ஒரு விவிலியத்தினுடைய அடிப்படையில் சான்றாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, எது எப்படி இருந்தாலும் சரிதான், அன்னை மரியாள் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து வளர்ந்து, ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய புனிதத்தை அடைந்து அரசியாகின்ற அளவிற்கு அவர் வாழ்ந்தார் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்விலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த நற்செய்தியானது அதற்கு அடிப்படையாக அமைகின்றது. வானதூதர் அன்னை மரியாவிடத்திலே தோன்றி, இதோ நீ தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றாய், ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்னதற்கு அன்னை மரியா, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழ்த்தும் என்று எப்பொழுது தன்னையை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்விலே அவர் செயல்படுத்த தொடங்கினாரோ அதுதான் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியாக மாற்றி இருக்கின்றது. புனித அகஸ்தினார் கூறுவார், அவர் சொல்லுவார், தாழ்ச்சிதான் மனிதனை புனிதனாக மாற்றுகின்றது என்றும் ஆணவம் வானதூதர்களை பேய்களாக மாற்றுகின்றது என்றும் மிக அழகாக எடுத்து கூறுவார். It is the pride that made angels into demons and it is the humility that made humans into saints. அன்னை மரியாள் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் கூட தாழ்ச்சி என்ற அந்த புண்ணியத்தை தன்னுடைய வாழ்விலை கடைபிடித்ததால் அவர் ஒரு அரசியாக உயர்த்தப்பட்டார். இன்று நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்னை மரியாவை பின்பற்றி.
அன்னை மரியாள் தாழ்ச்சியோடு மட்டும் வாழாமல் ஆண்டவர் இயேசுனுடைய கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம். தாழ்ச்சியான மனநிலையோடு நாம் வாழ முற்படுவோம். தாழ்ச்சியோடும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் புனிதர்களாகுவதற்கான எல்லா தகுதியும் நாம் பெறுவோம். ஆமென்.